ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. வசியப்படுத்தும் ராகமான 16 வார்த்தைகள் கொண்ட இந்த மந்திரத்தை தான் நியூயார்க்கோட கிழக்கு நகரத்தில் இருக்கிறவங்க LSD மற்றும் இதர போதைப் பொருட்களுக்கு பதிலாக பயன்படுத்துறாங்க. 2வது அவென்யூ முதல் தெருவில் இருக்கிற ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து சுவாமிஜி தன்னுடைய இடத்தை அமைச்சிருக்காரு. அவரோட அமெரிக்க சிஷ்யர்கள் அங்க ஒன்று சேர்ந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறாங்க. 1965ஆம் வருடம் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு சரக்கு கப்பலின் மூலமாக கல்கத்தாவில் இருந்து நியூயார்க்கிற்கு பிரயாணம் செய்தார். இந்த கதையை யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தா நிச்சயம் நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. அவர் அமெரிக்காவுக்கு வந்தபோது அவருக்கு 70 வயசு. கையில பணம் இல்லை, யாரையும் தெரியாது, நினைச்சதை சாதிக்கிறதுக்கான எந்த வசதியும் அவர்கிட்ட இல்லை. ஆனா அவர் எடுத்த முயற்சி ஒரு சர்வதேச இயக்கத்தையே உருவாக்க காரணமா இருந்துச்சு. பழமையான பக்தி சாஸ்திரங்களை அவரே மொழிபெயர்ப்பு செய்த புத்தகங்களை மட்டுமே அவர் கொண்டு வந்தார். லௌகீகமான வாழ்க்கை முறைக்கு எதிராக நான் ஒரு புரட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அது மூலமா உலக மக்கள் எல்லாரும் அதீதமான சந்தோஷத்தை அடையணும். அதுதான் என்னோட லட்சியம். ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்காவை அடைந்த வேளையில் வேறு சில புரட்சிகளின் காரணமாக மிகவும் மோசமான அமைதியின்மை அங்கே நிலவிக் கொண்டிருந்தது. ரொம்பவும் வித்தியாசமான நேரத்தில் தான் பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏதோ ஒரு சிறந்த வாழ்க்கையை எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பிரபுபாதர் ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கிற நேரத்துல தான் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தார். சரியான சமயத்துல எங்க எல்லாருக்கும் நடுவுலயும் அவர் வந்து இறங்கினார். எல்லாரும் நினைக்கிறாங்க தான் ஒரு அமெரிக்கன், தான் ஒரு இந்தியன், தான் ஒரு ஐரோப்பியன், தான் ஒரு ஆஸ்திரேலியன். ஆனா நாம இந்த உடல் இல்ல, நாம ஒரு தெய்வீக ஆத்மா. எங்க இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்குறது தான். இன்னொருத்தரை தவறா பயன்படுத்தி தான் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரம், என்ற இயக்கம் மற்றும் அதை துவங்கிய சுவாமி. நியூயார்க் நகரம் 1965ஆம் வருடம். நியூயார்க் நகரோட தெருக்கள்ல நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அஞ்சாவது அவென்யூவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நண்பர்கள் யாரும் இல்ல, எந்த வசதியும் இல்ல. ஒரு நாடோடி மாதிரி நான் இங்க வந்திருக்கேன். இங்க நியூயார்க்ல ஒரு கோயிலை கட்டணுங்கிறது என்னோட லட்சியமா இருந்தது. நான் மொழிபெயர்ப்பு செஞ்ச என்னோட ஸ்ரீமத் பாகவதத்தோட சில பிரதிகளை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சிரமங்களுக்கு நடுவுல நானே நேரடியா புத்தக கடைகளுக்கு போய் என் புத்தகங்களை விற்பேன். நியூயார்க் ரொம்ப ஆடம்பரமான நகரம், ஆனா நானும் ஒரு ஏழை. நான் நம்பிக்கை இழந்திருந்த சமயத்துல ஒரு கவிதையை எழுதினேன். கிருஷ்ணா, எதுக்காக இந்த நாட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்னால என்ன செய்ய முடியும்? ஆனா நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும். பரவாயில்ல, உன் விருப்பப்படியே நான் நடக்கிறேன். ஒரு ஹிப்பியா இருந்ததை விட எனக்குள்ள தேடல் அதிகமா இருந்துச்சு, ஆன்மீக தேடல். காரணம், நான் நீளமான முடியோ இல்ல ஒரு புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவனுக்கான எந்த விதமான அடையாளமோ நான் வச்சுக்கல. ஆனா எதையோ தேடக்கூடிய ஒரு தேடல் எனக்குள்ள ஆழமா இருந்துச்சு.
பிரபுபாதரை முதல் தடவை சந்திக்க எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, மன்னாட்டன் இருக்கிற கிராண்ட் ஸ்ட்ரீட்ல நான் நகர குறுக்கு பேருந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க போறத பார்த்தேன். அவரை சந்திச்சேன். அவர் என்கிட்ட ஒரு துண்டு பேப்பர்ல ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்து, இந்த இடத்துல இந்தியாவில இருந்து ஒரு சுவாமி வந்திருக்காரு, வாரத்துக்கு 3 தடவை ஒரு உபன்யாசம் கொடுக்கறாரு, நீ அங்க போகணும்னு சொன்னாரு. நான் முதல் தடவை பிரபுபாதரை சந்திச்சப்பவே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம், அவர் முதியவரா இருந்தாரு, கற்றறிந்த அறிஞரா இருந்தாரு, தனியா இருந்தாரு. அவருக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்குள்ள ஒரு உணர்வு தோணுச்சு. நான் தெருக்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். இங்க இருந்த இளைஞர்கள் என்ன பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரா இங்க வர ஆரம்பிச்சாங்க. பிரபுபாதர் கிட்ட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அவரு ரொம்பவும் அன்பானவரா இருந்தாரு. எல்லாரையுமே அவர் ஏத்துக்கிட்டாரு. கோயிலுக்கு அவங்கள ரொம்ப அன்பா வரவேற்றாரு. அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி யாராலையும் சமைக்கவே முடியாது. அவர் சமைச்ச உணவு ரொம்ப ருசியா இருந்தது. அன்பு விருந்துக்காக அவங்க வந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 200 பேருக்கு அருமையான உணவை விருந்தா கொடுத்தேன். தினப்படி குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 20 பேருக்கு நான் தான் எல்லாத்தையும் சமைப்பேன். ஆனா இப்போ அதை அவங்க விட்டுட்டாங்க. அவங்க மாமிசம் சாப்பிடுறதில்ல. அவங்களுக்கு மது, சிகரெட் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படுறதில்ல. என்னோட பணி ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல வைக்கிறது, இந்த மகா மந்திரத்தோட தத்துவத்தை பிரச்சாரம் பண்றது. இது ஒரு உன்னதமான அதிர்வு. மொழி, நாடு, அந்தஸ்து, மதங்கிற பாகுபாடு இல்லாம அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்புடையதா இருக்கு. ஏன்னா இது ஆன்மாவோட ஆழத்திலிருந்து நேரடியா வருது. அதுக்கப்புறம் பிரபுபாதர் புதுமையான ஒரு விஷயத்தை அமெரிக்காவுக்கு செஞ்சார். அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு செஞ்ச மாதிரி ஜபத்தையும் சங்கீர்த்தனத்தையும் நர்த்தனத்தையும் வீதிகளில் கொண்டு செல்றதுக்கு இதுதான் சரியான சமயம்னு அவர் தீர்மானம் பண்ணார். டாம்கின் ஸ்கொயர் பார்க், அக்டோபர் 9, 1966. அவர்கிட்ட சரியான மேலதாளங்கள் மாதிரியான எந்த பொருளும் இல்லை. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஒரு சின்ன சப்தத்தை உருவாக்கி அதை தாளமாக்கினார். காரணம், அவர்கிட்ட மகாமந்திரம் இருந்தது. அதை ரொம்பவும் நம்பிக்கையா அவர் பாடினார். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் பக்கம் இழுத்துச்சு. உலக அரங்குல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்க இந்த மந்திரத்தை உன்னதமான அதிர்வை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனசு சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க யாருங்கிற உண்மையான அடையாளம் அவங்களுக்கு தெரியும். 1960களில் ரொம்பவும் வித்தியாசமான விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, பல விஷயங்களுக்கு கேள்வி எழுப்பிச்சு. உலகம் ஒரு துக்ககரமான இடம், அதை நாம இன்னும் மோசமாக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை அழிச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அவங்க எதிர்பார்த்தாங்க. இளமை காலத்துல ஸ்ரீல பிரபுபாதரும் அதைத்தான் தேடினார். அவர் ஒரு காந்தியவாதியா இருந்தார். நான் காந்தியோட மாணவனா இருந்தேன். 1920ல ஒத்துழையாமை இயக்கத்துல நான் சேர்ந்தேன். ஆனா அவரோட குருவை அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. வேறு விதமான ஒரு புரட்சி, அது ஒரு உயர்ந்த காரணத்துக்காக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது அரசியல் தீர்வா இருக்கக்கூடாது, ஆன்மீக தீர்வா இருக்கணும். அலகாபாத், இந்தியா, 1936. அந்த நேரத்துல நான் ஒரு பெரிய மருந்து கடையை நடத்திக்கிட்டு இருந்தேன். வியாபார வட்டத்துல ஒரு மருந்து கடையோட உரிமையாளர் நான் எல்லாருக்கும் தெரியும். என்னோட வியாபாரம் நல்லா பெருகுச்சு. அதுக்கப்புறம் அவரோட குரு கிட்ட இருந்து வேற ஒரு வேண்டுகோள் வந்துச்சு. இந்த தடவை கடிதம் மூலமா. நீ என்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டியோ அதை எல்லாருக்கும் ஆங்கில மொழியில பிரச்சாரம் பண்ணு. அது உனக்கும் நன்மை பயக்கும், நீ பிரச்சாரம் செய்யறவங்களுக்கும் நன்மையை கொடுக்கும். இதுதான் என் உபதேசம்னு குறிப்பிட்டிருந்தாரு.
அதுக்கப்புறம் 1936 அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு. நாளுக்கு நாள் நிறைய அமெரிக்க இளைஞர்கள் என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை 1966 நான் பதிவு செஞ்சேன். அவர் என்ன செய்ய போறான்னு கூட தெரியாம இருந்தாங்க. ஆனா அவர் உத்தரவாதம் கொடுத்தார், இதைத்தான் நம்ம செய்ய போறோம்னு. அவர் உலகத்தையே திருப்பி போட்டாரு. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சில நேரத்துல அவர் சொல்லுவாரு, பிரம்மானந்தா நீ ரஷ்யாவுக்கு போகணும், கௌரவ் சுந்தர் நீ ஜப்பானுக்கு போ. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஆளு அனுப்புறதுதான் அவரோட திட்டமா இருந்தது. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எங்க கூட இருந்தது வெறும் 12 இளைஞர்கள் மட்டும்தான். ஹிப்பி ஹில் கோல்டன் கேட் பார்க் 1967. எங்க எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அவர் ஆன்மீகத்தை புகுத்தினார். அவருடைய சீடர்களுக்கு அது தேவைப்பட்டது. அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆன்மீக விஷயங்களும் இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவைன்னு அவங்க நினைச்சாங்க. அதனால அவர்தான் குரு. ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரு நல்ல குடும்பம் மாதிரி. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. சுவாமிஜிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவரை பார்க்கும்போது இந்த உலகத்தை விட்டு போயிடுவாரோன்னு எங்களுக்கு தோணுச்சு. பக்தர்கள் உருக்கமா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க்ல இரவு முழுக்க கிருஷ்ணர் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம், தயவு செஞ்சு அவரை எடுத்துக்காத, அவரை எங்களுக்கு வேணும்னு. அவர் இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் நிறைய நாள் எங்க கூட இருக்கணும். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதயம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. உடல்நிலை பாதிக்கப்பட்டுடுச்சு. என்னால முடியல. இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். அதனால விருந்தாவனம் போய் அங்க உயிரை விடலான்னு நினைச்சேன். நாங்க அவரை இழந்துட்டோம். அவர் திரும்பி வரமாட்டார்ன்ற விஷயத்தை எங்களால ஏத்துக்கவே முடியல. 5 மாசம் நாங்க துக்கத்துல இருந்தோம். பிரபுபாதர் குணமாயிட்டாருங்கிற செய்தி எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு அவர் திரும்பவும் கிடைச்சிட்டாரு. இப்ப நாங்க முன்னோக்கி போகணும். எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமோ அதை நாங்க கத்துக்கணும். அவர் வெளிப்படுத்தின சக்தி கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்ப எனக்கு 20 வயசு தான். இருந்தாலும் அவர் அளவுக்கு என்னால ஈடு கொடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் 60களோட முடிவுல 70ஓட ஆரம்பத்துல இஸ்கான் பெருசா வளர ஆரம்பிச்சது. எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. தன்னோட கடிதங்கள் மூலமாவே அவர் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணாரு. தன்னோட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கிட்ட இருந்து அவருக்கு தினசரி கடிதங்கள் வரும்.
அந்த ஒவ்வொரு கடிதத்துக்கும் அவரே தனிப்பட்ட முறையில பதில் எழுதுவார். அவர் எந்த கடிதத்துக்கும் பதில் எழுதாம இருந்ததில்லை. முழுமுதற் கடவுள் யாருன்னு முழுமுதற் கடவுளோட கருணை மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவர்தான் வெளிப்படுத்தணும். நம்மளோட சுய கற்பனைய வச்சு அவரை புரிஞ்சிக்க முடியாது. அதாபிதே தேவ பதாம்புஜத்வயம். பொதுவா அவர் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பிப்பாரு. அதாவது 11 மணியிலிருந்து அதிகாலை 3 இல்ல 4 மணி வரைக்கும். உங்களோட முதல் தேவை உங்க தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கிறது தான். அதுதான் கடவுளோட ஏற்பாடு. பிரபுபாதர் இயற்கையோட ஒத்து வாழணும்னு எங்களுக்கு அறிவுரை செஞ்சாரு. நம்ம தேவையை பூர்த்தி செய்யற பண்ண நிலங்களை நிறுவ சொன்னாரு. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதத்தை பயனுள்ளதா ஆக்கிக்கிட்டு எந்த வழியிலையும் அதை நம்ம செயற்கையா மாத்த முயற்சி பண்ணாம இயற்கையோட பரிசு எப்படி இங்க வந்ததோ அதை அப்படியே பயன்படுத்தணும்னு பிரபுபாதர் சொன்னார். செய்தி மையம் 4. எனக்கு புரியுது. ஆனா பைபிள், குரான் இந்த மாதிரி மத்த புத்தகங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதையோ இல்ல தத்துவ முரண்பாடுகள் இருக்கிறதையோ நீங்க பாக்குறது இல்லையா? இதுல எந்த முரண்பாடும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் இறுதி இலக்கு கடவுள் தான். அதனால கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நீங்க அன்பு செலுத்தணும். நீங்க எந்த மத வழிமுறைய வேணா பயிற்சி செய்யலாம். ஆனா லட்சியம் அடையப்படணும். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு அன்பு செலுத்த முயற்சி பண்ணணும். அப்போ உங்க வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். அவருக்கு பயமே கிடையாது. ரொம்ப தைரியசாலி. பல வருஷங்களாவே கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு போகணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லாருமே சொல்லுவாங்க அது சாத்தியமே இல்லைன்னு, உங்களால அங்க போக முடியாதுன்னு. கியூபா நாட்டு மேல ஏவுகணை வீசுற பிரச்சனை அப்பதான் நடந்து முடிஞ்சது. 1971 ரஷ்யாவுக்கு போக அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கிறது கேள்விப்படாத ஒண்ணா இருந்துச்சு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. நான் மாஸ்கோ விமான நிலையத்தை அடைஞ்சப்போ அவங்க நான் பகவத்கீதையை வச்சிருக்கிறத பார்த்ததும் போலீஸ கூப்பிட்டாங்க. சுங்க அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க. அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப கருணையா இருந்தாரு. இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்ல, இவரை குற்றவாளிகள் கூடாரத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னாரு. நாங்க அங்கிருந்த சர்ச்சுகளை கடந்து போகும்போது துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் அங்க நிக்கிறத அவர் பார்த்தாரு. யாருமே உள்ளேயும் போல வெளியும் வரல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பிரபுபாதர் சொன்னார், உண்மையிலேயே இங்க இருக்கிற சாதாரண ரஷ்ய மக்கள் ஆன்மீகத்தை விரும்புறவங்க தான். ஆனா அவங்களோட தலைவர்களால கடவுள் கிட்ட போறதுக்கான வழி அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. நான் என்னோட பணத்தை மாத்திக்க ஒரு வங்கிக்கு போனேன். வங்கிக்கு வெளியில 2 இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து அவங்க உடனே பிரபுபாதரை சந்திக்க என் கூட வந்தாங்க. நான் என்னோட பகவத்கீதையை கொடுத்தேன். அந்த புத்தகத்தை வச்சு அவர் ஒரு பிரதி எடுத்துக்கிட்டு அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு ரஷ்யா முழுக்க கம்யூனிஸ்ட் இருந்த காலத்திலையும் அவர் அதை பரப்பினார். அந்த ஒரு சின்ன விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான கிருஷ்ண பக்தர்கள் உருவானாங்க. செப்டம்பர் மாசம் இறுதியில எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதுல 20 பேரோட பேர் இருந்தது. இவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு வந்து என் கூட சேர்ந்துக்கணும்னு எழுதி இருந்தது. அந்த வரிசையில என் பேரும் இருந்தது. எனக்கு நிலாவுல இருக்கிற மாதிரி இருந்தது. இந்தியாவுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. மேற்கத்தியர்கள் காவியோட அணிஞ்சு மொட்டைத்தலையோட குடுமி வச்சுக்கிட்டு மிருதங்கம் வாசிச்சதும் பெண்கள்லாம் புடவை அணிஞ்சுக்கிட்டு இருந்ததை மக்கள் பார்த்தப்போ ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், இளைஞர்கள், பெண்கள்னு இந்தியாவை புயலால எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இப்படி ஒரு சாதுக்களை இந்தியா இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காது. பிரபுபாதர் தன்னுடைய வெளிநாட்டு சீடர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியாவோட பாரம்பரியம் தான் இந்த நாட்டோட சொத்து. அதை நீங்க மறுத்துட்டீங்க. இதை மறுபடியும் இந்திய மக்களுக்கு அவர் புரிய வைக்க நினைச்சார். நீங்க மறந்திருக்கிறத ஞாபகப்படுத்த தான் நான் இங்க இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அவர் சொன்னார். பெரும்பாலான மக்கள் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சப்தத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தொந்தரவு செய்பவர்களாக கருதுகிறார்கள். ஆபத்தான மத வெறியர்கள் என்று அவர்களை முத்திரை குத்தி மற்ற இயக்கங்கள் போல அவர்களை பார்த்தாலும் மதியங்களை பற்றிய தவறான புரிதல் என்று கிருஷ்ண பக்தர்கள் சொல்கிறார்கள்.
ஆன்மீக இயக்கத்துக்கு எதிரானவங்க மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்தை வச்சாங்க. அதாவது இந்த இயக்கத்துல சேரக்கூடிய யாருமே அவங்களோட சுய விருப்பத்தோட சேர்றது இல்ல, மனசை வசியப்படுத்துற ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தி அவங்கள மூல செலவு செய்யறாங்கன்னு சொன்னாங்க. பிரபுபாதர் பல தடவை அதை ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, நாங்க மூல செலவை தான் செய்யறோம், ஏன்னா மூளை ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை நாங்க சுத்தம் பண்ணி தானே ஆகணும். இந்த வழக்கு மக்களுக்கும் மர்ஃபிக்கும் நடுவில் நடக்கிற வழக்கு. 2 பக்தர்கள் மேல ஒரு கிரிமினல் வழக்கு நியூயார்க் சிட்டியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க எங்க முறைக்கே எதிரான ஒண்ணு. பிரபுபாதர் சொன்னாரு, நம்ம விவாதங்கள் மொத்த ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, பக்தி ரசாமிருத சிந்து, உபதேசாமிருதம், இந்த புத்தக கருத்துக்களை மையமா வச்சு நாம எத்தனை வருஷம் வேணா எதிர்வாதம் பண்ணலாம்னு சொன்னாரு. எதிர்ப்புகள் அதிகமாக அவருக்கு சக்தி அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவர் ஒரு போராளி, நல்ல போராட்டங்களை விரும்பினாரு. 6 மாதங்கள் கழித்து வழக்கோட முடிவில் நியூயார்க் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி லேஹி கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, பல்லாயிரக்கணக்கு பழமையான இந்தியாவில் வேரூன்றி தழைத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நேர்மையான மதத்தோட பலனை தான் அவங்க மக்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. நியூயார்க் நகரம் 5வது அவென்யூ 1976. பிரபுபாதருக்கு இது மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. நீங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களா மாறி பேரானந்தத்துல பாடி ஆடி கடவுளுக்கு ஆன்மீக அன்பு செலுத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பின்பற்றும். இந்த உலகமே கவலைகள் இல்லாத வைகுண்டமா மாறும். மிக்க நன்றி. கிருஷ்ணன் மேல வைக்கிற உண்மையான அன்பு எப்பேற்பட்ட தடங்கல்களையும் ஒண்ணு இல்லாம செஞ்சிரும்னு பிரபுபாதர் நம்பினாரு. கடவுள் மேல செலுத்துற உண்மையான அன்பு எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு பயங்கரமான சுனாமி மாதிரி தெருவுக்குள்ள அது புகுந்துரும். அவர் தன்னோட அன்பை தன்னை பின்பற்றுபவர்களுக்கு கொடுத்தாரு. அவங்களும் தங்களுக்குள்ள அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த அன்பு தான் அவரோட இயக்கத்தை ஒற்றுமையா ஒருங்கிணைச்சது. அதுதான் அவரோட கடைசி வேண்டுகோள். நீங்க என் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சேவை செய்யுங்க, கருத்து வேறுபாடு இல்லாம. என்னோட அன்பான மாணவ மாணவிகளே, எனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை வந்துடுச்சு. கடுமையான மாரடைப்புக்கு நான் ஆளான. அதனால சைத்தன்ய மகாபிரபுவோட இயக்கம் இப்போ உங்க கையில இருக்கு. விருந்தாவனம், இந்தியா, 1977. அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது கூட அவருடைய உணர்வுல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் இந்த உடல் இல்லைன்னு உணர்ந்த ஒருத்தர் இங்க இருக்கிறத நாங்க எல்லாருமே உணர முடிஞ்சது. அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாகவதத்துக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நான் உங்க நாட்டுக்கு தனியா வெறும் இந்த இசை தாளங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றீங்க. இதுதான் என்னோட வெற்றி. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே கிருஷ்ணரோட விருப்பப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த உணர்வு தான் உண்மையான கிருஷ்ண உணர்வு. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் 1977 வருடம் நவம்பர் 14 உலகை விட்டு மறைந்தார். 12 வருடங்களில் உலகை 14 முறை சுற்றி வந்தார். 6 கண்டங்களில் 108 கோயில்களையும் பண்ணை நிலங்களில் வாழும் சமூகத்தையும் நிறுவினார். தனது புத்தகங்கள் 25 மொழிகளில் 6 கோடி பிரதிகள் விநியோகிக்கப்பட்டதை அவர் கண்டார். ஒரு முன்னோடியாக இருந்து கிருஷ்ண உணர்வை உலகம் முழுக்க ஸ்திரமாக ஸ்தாபித்தார். அது இன்று 820 கோயில்கள், பண்ணை நில சமூகங்கள், உணவு கூடங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளாக உயர்ந்துள்ளன. 87 மொழிகளில் 52 கோடி புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகிறது. 30 லட்சம் பேருக்கு பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. One more time.